ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல காரசாரமாக கமன்னு மணக்க என்னோடய ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளாக ஒரு நண்டு மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நண்டு மசாலா பண்ணுறதுக்கு தேவையான நண்டு எல்லாத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற நண்டு 4 நண்டை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அது கால் கிட்ட இருக்கிற அந்த கொடுக்கு இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே உடச்சி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இது கூடவே வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். நண்டு சூடுங்கிறதுனால நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இங்கே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம அந்த மிளகு சீரகம் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையோ இல்லை வெங்காயத்தோட பச்சை வாசனையோ கொஞ்சம் வந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம செய்கிற அந்த கிரேவியோட டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்குற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வதங்குனதும் அந்த வெங்காயத்தோட கலரும் மாறிடுச்சு. அதே மாதிரி சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நாம் தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலான்னு வேறு ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். வேறு மல்லித்தூளோ சீரகத்தூளோ எதுவுமே தேவையில்லை. போட்டுட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னால் எண்ணெயிலேயே இந்த மாதிரி மசாலாவெல்லாம் போட்டு வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்சான கலர் கிடைக்கும். வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தக்காளி 2 தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் அரைச்ச மாதிரி தக்காளியையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரை வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நண்டு போட்டுட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு இருக்குல்ல, அதையும் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் வந்து ஒரு நண்டு கிரேவி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க. நல்லா நண்டெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லா ட்ரையாக பண்ண போகிறேன். அதனால் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வற்றி மசாலா எல்லாம் நண்டு மேலே கோட்டாகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். பாருங்கள்,
தண்ணியெல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு அந்த மசாலா மட்டும் அழகாக அந்த நண்டு எல்லா நண்டு மேலேயும் கோட்டாயிருக்கு. அந்த மசாலா மட்டும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு கூட இந்த நண்டு மசாலாவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இனி நீங்கள் நண்டு வாங்க தயங்காமல் தாராளமாக நண்டு வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நண்டு மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.